வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்குமாய் வாழ்வேன். வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன். தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மீதே வீழ்வேன். தனியேனாய் நின்றாலும் என் கொள்கை மாறேன். பெருஞ்சித்திரனுடைய வரிகளின்படி நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்தியசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய குறுந்தொகை பத்தி பாக்குறோம். கடந்த கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம், நற்றிணை பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ நற்றிணை 2 கிளாஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா குறுந்தொகை. குறுந்தொகையுடைய முதல் வகுப்பு தான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு குறுந்தொகையோட முதல் வகுப்புல நம்ம பார்க்க போறது என்ன வரும்னா, அடிப்படை தகவல்கள் மட்டும். குறுந்தொகையில என்னங்க, அடிப்படை தகவல்கள் மட்டும் நம்ம இதுல பார்க்க போறோம். சரி, அடுத்த வகுப்புல பார்க்கும்போது பள்ளிப்பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய அதெல்லாம் பத்தி பார்ப்போம். சரி, இதுல முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துருமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட அடைமொழி என்ன அப்படின்னா நல்ல. குறுந்தொகையோட அடைமொழி என்னங்க, நல்ல. அதாவது நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவோம். நல்ல நற்றிணை நல்ல குறுந்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ குறுந்தொகையோடைய அடைமொழி இதுதான். சொல்லுங்க. அடுத்து வேறு பெயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா குறுந்தொகை 400. என்னங்க, குறுந்தொகை 400. புதிய வழிகாட்டிங்கிற மிஸ் ஆயிருக்கு, அதை விட்டுருங்க. குறுந்தொகை 400 பேர் என்ன, குறுந்தொகை 400 சொல்றோம். ஏன்னா அதுல பாடல் அடிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு பாட்டு இருக்கும்? 401 + 1. என்னங்க, 401 + 1 இருக்கு. இப்போ இதை சொல்றோம் குறுந்தொகை 400ன்னு சொல்லியிருப்போம். இதோட பாடல் அடிவரையும் நீங்க பார்த்திருப்பீங்க. 4 to 8 வரும். மினிமம் 4, மேக்ஸிமம் 8 வரைக்கும் இருக்கும். அதுல நம்ம முதல் 8 தொகை இன்ட்ரோல நம்ம பார்த்திருக்கோம். சரி, அப்ப அடைமொழினா நல்ல குறுந்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு வேறு பேர் என்னன்னா குறுந்தொகை 400 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே, கடவுள் வாழ்த்துல யாரை பத்தி படிக்கணும்னா முருகரை பத்தி படிப்பாங்க. முதலில் இதை பதிப்பிச்சவர் என்ன, சி.வை. தாமோதரம் பிள்ளை. முதலில் பதிப்பிச்ச யாரு? சி.வை. தாமோதரம் பிள்ளை அப்படிங்கிறதா இதை முதல்ல பதிப்பிச்சவர். ஊவேசாவோட உரையோட 1937 ஊவேசா உரையோட முதல்ல பதிப்பிச்சவர் யாரு? சி.வை. தாமோதரம் பிள்ளை. இதை முதல்ல பப்ளிஷ் பண்ணது வெளியிட்டவர்னா சௌரி பெருமான் அரங்கனார். சரிங்க, முதல்ல பதிப்பிச்சது யார் அப்படின்னு பார்த்தா சி.வை. தாமோதரம் பிள்ளை. அதே நேரத்துல முதலில் வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டா சௌரி பெருமாள் அரங்கனார். சரிங்க, இப்ப நம்ம இதுல எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முக்கிய தகவல் தான் பார்க்க போறோம். அடிப்படை தகவலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. அப்ப இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல 7 வள்ளல்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகள். பொதுவாக இதுல சொல்லப்பட்ட 7 வள்ளல்கள் பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து உரிப்பொருளால் சிறந்த நூல் அப்படின்னு சொல்றோம். உரிப்பொருள் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, நம்ம உரிப்பொருள் படிச்சிருப்போம் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, உரிப்பொருள் படிச்சிருப்போம் இல்லையா? உரிப்பொருள்களை மிக சிறந்த முறையில கையாண்ட நூல் அப்படின்னு சொன்னா குறுந்தொகை நம்ம சொல்லலாம். சரிங்க, எதுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உரிப்பொருள் இருக்கு இல்லையா? உரிப்பொருள் என்னெல்லாம் இருக்கும்? குறிஞ்சிக்கு உரிப்பொருள் என்ன? உணர்தல் நிமித்தமும். அப்படிதானே? உணர்தல் நிமித்தமும். குறிஞ்சி நிலத்துடைய சிறுபொழுது பெரும்பொழுதுன்னு படிப்போம் இல்லையா? குறிஞ்சி நிலத்தோட சிறுபொழுது என்ன? யாமம். சரி, ஃபர்ஸ்ட் இது எழுதி முடிச்சு சொல்லிருமா? குறிஞ்சிக்கு இது பாத்தீங்களா? அடுத்துங்க முல்லைனா இருத்தல் நிமித்தமும். மருதம் இருக்குல்ல, மருதத்துக்கு என்ன? ஊடல் நிமித்தமும். நெய்தலுக்கு இரங்கல் நிமித்தமும். பாலைக்கு பிரிதல் நிமித்தமும். இது நம்ம படிச்சதுதான் இல்லையா? சோ அன்பின் வெளிப்பாடுகள். ஒவ்வொரு காலத்துல அன்புடைய வெளிப்பாடு எப்படின்னு சொன்னேன். குறிஞ்சி நிலத்துடைய சிறுபொழுது பெரும்பொழுது அப்படின்னு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே பெரும்பொழுது சிறுபொழுது உண்டு. இப்போ குறிஞ்சி நிலத்துடைய சிறுபொழுது என்ன அப்படின்னு கேட்டா யாமம் இல்லையா? யாமம் அப்படிங்கிறது இரவு 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் அந்த மாதிரி டைமிங். இப்ப இதுல பார்க்கும்போது குறிஞ்சி நிலத்துல யாமம் நேரத்துல குறிஞ்சி நில மக்கள் எல்லாம் வேட்டையாடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுப்பாங்க. அடுத்து அந்த யாமம் அப்படிங்கிற நேரத்துல இருந்து என்ன பண்றாங்க, தலைவி தன்னோட இல்லற வாழ்க்கையை தொடங்குறாங்க. இதைத்தான் புணர்தல் நிமித்தம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து முல்லைனா இருத்தல் நிமித்தம்னு சொல்லுவோம். முல்லையோட சிறுபொழுது என்ன அப்படின்னு கேட்டா மாலைன்னா இப்போ ஈவினிங் டைம்ல. சரி, ஒரு 6 to 10 அந்த டைம்ல. ஓகேவா? மாலைங்கிறது 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த மாலை இருக்கு இல்லையா? மாலை நேரத்துல, அதாவது காலையில முல்லை நிலம்னால என்னது? முல்லை நில மக்களுடைய தொழில் என்ன? ஆண் இறைமைத்தல். அப்ப காலையில ஆண் இறைமைக்க போற தலைவன் ஈவினிங்ல திரும்பி வருவாரு. அப்ப தலைவி என்ன பண்றாங்க? காத்து இருக்கிறாங்க. அதான் இது இருத்தல் நிமித்தம்னு சொல்லியிருக்கோம். இருத்தல் நிமித்தம்ங்கிறது இதுதான். அடுத்து
மருதம் அப்படின்னா வைகரை அவங்களோடது. வைகரை என்ன பாங்க, காலையில 2 to 6 அந்த டைம் இருக்கும். சரியா? சோ வைகரை வைகரை அப்படின்னு சொல்லும்போது மருத நிலம் என்னது, தொழில் வந்து விவசாயம். அப்ப வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து அந்த கிளம்பி போகும்போது காலையில தலைவன் தலைவி கடையில ஒரு சின்ன சண்டை, அதால சமாதானப்படுத்துறது, அதான் ஊடல் அப்படின்னு சொல்றாங்க. அதிகால தொழிலுக்கு போகும்போது விவசாயம் பண்ண போகும்போது தலைவன் தலைவி கடையில ஒரு சின்ன சண்டை, ஊடல், அதாவது சண்டை போட்டு சமாதானம் ஆகிறது. சரிங்களா? அடுத்து நெய்தல். நெய்தல் அப்படிங்கிறது டைம் என்ன பார்த்திருப்போம். சரி, நெய்தல் அப்படிங்கிற சிறுபொழுது என்னன்னா ஏற்பாடு. ஏற்பாடுங்கிற மத்தியானம் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும். மத்தியானம் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும். அதாவது நெய்தல் மக்களுடைய தொழில் என்ன, மீன் பிடித்தல். கடலுக்கு போன தலைவன் எப்பவுமே 2 மணிக்கு முன்னாடியே வந்துருவாரு. ஆனா இப்ப 2 மணி ஆச்சு, தலைவன் இன்னும் வரல. அப்ப தலைவி என்ன பண்றாங்க, வருத்தத்தோட காத்து இருக்காங்க. இதுதான் இரங்கல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? அடுத்து பாலைநிலத்துடைய இது வந்து நண்பகல். நண்பகல்ங்கிறது காலையில 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும். அந்த வெயில் அதிகமா இருக்கிறது. பாலைநில மக்களுடைய இது வந்து என்ன, பிரிதல் சொல்லுவோம். பாலைநிலத்து வழியா தலைவன் வந்து போறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக, அதாவது போருக்காகவோ அல்லது காவலுக்காகவோ தூதுக்காகவோ பொருள் தேடியோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போறாரு. இப்ப பாலைநிலத்து வழியா போகும்போது நண்பகல் நேரத்துல, அந்த காலையில 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் இருக்கு இல்லையா, வெயில் அதிகமா இருக்கும்போது ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்போ தலைவியை பிரிஞ்சு வரும்போது இருந்தா அந்த தனிமையை பத்தி யோசிக்கிறாரு. அப்ப அன்பு வந்து அதிகமாகிறது. சரிங்க? சோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அன்பின் வெளிப்பாடை பத்தி சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்ப ஷார்ட்டா பாக்குறோம். சரியா? இப்ப உரிப்பொருள் வந்து குறிஞ்சி அப்படிங்கிறது தலைவன் தலைவருடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குறது. முல்லை அப்படிங்கும்போது காலையில ஆணிரைமைக்கு போன தலைவன் ஈவினிங் வருவாரு. அதுக்கு தலைவி காத்து இருத்தல், அதான் இருத்தல்னு சொல்றோம். இதுவே மருத நிலத்துல விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள், உழவரின மக்கள் வைகறை நேரத்துல வயலுக்கு போகும்போது தலைவன் தலைவிக்கு இடையில ஏற்படக்கூடிய சின்ன ஊடல், சண்டை போட்டு சமாதானமாகிறது. நெய்தல் நிலத்துல எப்பவோ 2 மணிக்கு முன்னாடியே வர வேண்டிய தலைவன் இப்போ வைகறை, சரி, ஏற்பாடு. ஏற்பாடுனா சூரியன் மறையக்கூடிய நேரம், எல் கூட்டல் பாடுன்னு சொல்லுவோம். சோ அப்போ சூரியன் மறையக்கூடிய நேரம் வந்துட்டு தலைவன் இன்னும் வரலையே அப்படின்னு வருத்தத்தோட காத்து இருக்கிறது. அப்போ பாலை நிலத்துல வந்து தலைவியை பிரிஞ்சு போக தலைவன் பாலை நிலம் வழியா போகும்போது தலைவியோட ஞாபகம் வருது. அப்ப என்ன பண்றாரு, அதுல வந்து தலைவியை பத்தி யோசிக்கிறாரு. சரி, இப்ப இருக்கு இல்லையா, இந்த 5 தான் உரிப்பொருள்னு சொல்லுவோம். இந்த 5 தான் உரிப்பொருள். அதாவது ஒவ்வொரு நிலத்திலையும் தலைவன் தலைவியோட அன்பின் வெளிப்பாடுகள் எப்படி இருக்கு, இத தெளிவா சொன்னது எது அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து குறுந்தொகை. அதான் உரிப்பொருளை சிறந்த முறையில் கையாண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உரிப்பொருள் நமக்கு தெரியும், அதை திரும்ப பார்த்தோம். அடுத்துங்க, அது மாதிரி பசலை நோயின்னு ஒண்ணு உண்டு. தலைவனை பார்க்காத தலைவி வந்து சாப்பிடாம தூங்காம அந்த உடல் மெலிஞ்சு இருக்கக்கூடிய பசலை நோய்னு சொல்லுவாங்க. பசலை நோய் பத்தியும் பசலை நோய் நீங்கக்கூடிய முறை பத்தியும் சிறப்பா சொன்னது குறுந்தொகை தான். சரிங்க? தலைவன் வந்து வெளியூருக்கு போயிருப்பாரா, அப்ப தலைவி வந்து அவங்களை பார்க்காம சாப்பிடாம சரியா தூங்காம இருந்தனால உடல் மெலிஞ்சு இருப்பாங்க. இந்த பசலை நோயை பத்தி தெளிவா சொன்னது எதுதான் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து குறுந்தொகை தான் தெளிவா சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்து பார்ப்போம். இந்த அதிக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றதும் குறுந்தொகை தான். அதாவது இப்போ உரையாசிரியர்களால, பின்னாடி உரையாசிரியர்களால் அதிகமா மேற்கோள் காட்டப்பட்டது, வேர்ட்ஸ் மாதிரி இடையில சேர்த்து சொல்லுவோம் இல்லையா, இப்படி அதிகமா மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுதான் அப்படின்னா குறுந்தொகை. இதெல்லாம் முன்னாடி கேட்ட கேள்விதான். கேட்ட கொஸ்டின் தான். அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாலும் அது எதுதான், நமக்கு வந்து இந்த குறுந்தொகை தான். சரி, இந்த குறுந்தொகையில அதிகமா பாடல்கள் பாடினவர் யார் அப்படின்னு கேட்ட கபிலர். 401 பாட்டுல கபிலர் மட்டும் எத்தனை, 21 பாடல் வந்து பாடியிருக்காரு. எத்தனை, சரி 28 பாடல்கள். 401 பாடல்கள் 28 பாடல் யார் பாடியிருக்கா, கபிலர் பாடியிருக்காரு. அடுத்து இதுல மொத்த பெண்பார் புலவர்கள் 13 பேரு. இந்த மொத்தம் 13 பேர்ல அதிக பாடல் பாடினது யாருன்னா 2 பேரு, நக்கண்ணையாரும் வெள்ளி வீதியாரும். யாருலங்க, நக்கண்ணையார் வெள்ளி வீதியார். சோ இந்த நக்கண்ணையார் வெள்ளி வீதியார் இருக்காங்க இல்லையா, 2 பேர் எத்தனை பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டா 8 பாடல் வந்து பாடியிருக்காங்க. சரிங்க? இப்ப கபிலர் வந்து நமக்கு மொத்தம் ஒரு எத்தனை 28 பாடல்கள் வந்து நமக்கு பாடியிருக்காரு. சரிங்க? இப்படி தலைவன் வந்து, சரி, இவர் கபிலர் வந்து 28 பாடல்கள், மொத்தம் 401ல 28 பாடல்கள் இவரே பாடினது. ஓகேவா? சரி, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா பெண்பார் புலவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது அதிகமா பாடினது யாரு அப்படின்னு கேட்டா இவங்கதான். யாருங்க, நமக்கு வந்து நக்கண்ணையாரும் வெள்ளி வீதியாரும் 8 பாடல்கள் வந்து இதுல வந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப 8 பாடல்கள் யார் பாடிப்பாங்க அப்படின்னு கேட்டா இவங்க 2 பேரும் பாடிருக்காங்க. சரியா? ஓகேங்க, இப்ப நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா உவமையால் பெயர் பெற்ற புலவர்கள் 18 பேரு. அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சரியா? உவமையால பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு 18 பேரு, அது என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். சரியா?
இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள் தான் பாக்குறோம். இது பத்தின தகவல்கள் நாளைக்கு கிளாஸ்ல திரும்ப இதுல வரும். சரியா? அதனால நமக்கு தேவையான அளவு மட்டும் இதுல வந்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. முதல் பாடல் கொடுத்துருக்கேங்க. யாயும் ஞாயும் யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். நீயும் நானும் எவ்வழி அறிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது வந்து ஒரு பாடல். யார் எழுதியிருப்பா அப்படின்னு கேட்டா பெயர் வந்து தெரியாது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாட்டை திரும்ப ஒரு தடவை கவனிக்கலாமா? யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் நீயும் நானும் எவ்வளவு அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஓகே, இந்த பாட்டுல பாருங்க, யாயும் ஞாயும் யாராகியரோ, என் தாயும் உன் தாயும் இதுக்கு முன்னாடி பழகுனவங்களா அப்படின்னா தெரியாது. எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், கேளீரான உறவினர், என் தந்தையும் உன் தந்தையும் உறவினரான கிடையாது. நீயும் நானும் எவ்வளவு அறிது, நீயும் நானும் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா பழகிருக்கோமா இல்ல. ஆனா இன்னைக்கு நீயும் நானும் திருமணம் பண்ணி செம்புல பெயர் நீர் போல, செம்புல பெயர் நீர்லான செம்மண் நிலத்துல பெஞ்ச மழை நீர் போல. செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, மத்த நிலத்துல மழை பெஞ்சா தண்ணி அதே கலர்ல இருக்கும். ஆனா செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா மட்டும் என்ன ஆகுமா, அந்த தண்ணி மழை நீரோட கலந்து சிகப்பா மாறிடும். அப்படி செம்மண் நிலத்துல பெஞ்ச மழை நீரை போல நீயும் நானும் இன்னைக்கு மனம் கலந்து வாழ்றோம் அப்படின்னு ஒரு தலைவன் பாடுறாரு இந்த பாட்டை. யாயும் ஞாயும் யாராயிரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் நீயும் நானும் எவ்வளவு அறியும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. இப்போ இந்த பாட்டை பாடினவர் யாருக்கு தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, உவமை என்ன இருக்கு, செம்புல பெயர் நீர் போல. அப்ப அதுல இருந்து பாட்டு எடுத்தாச்சு, பேர் எடுத்தாச்சு. அவரோட பேரு செம்புல பெயரார். சரிங்களா? இப்படிதான் இதான் உவமையால பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றது. இப்ப பார்த்தோம் இல்லையா, உவமையால பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர பார்த்தோம், ஒரு 18 பேரை கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 18 இப்படித்தாங்க உவமையால பெயர் பெற்றவர்கள் சொல்லுவாங்க. பாட்டுக்கு இடையில பெயர் தெரியல, அதுல இருந்து எடுத்துக்கிறது நிறைய இருக்கிறாங்க. மீன் ஏறி தூண்டிலார், காக்கை பாடினியார், அணில் ஆடும் முன்றிலார், குப்பை கோழியார், இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னா உவமையில இருந்து எடுத்தது. ஒரு பாட்டை வந்து உவமையா வச்சு நமக்கு சொல்லும் போது அதுல இருந்து வந்து இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. சரிங்க, சோ இப்படி ஒரு கான்செப்ட் வந்து அதான் சொல்றாங்க உவமையால் பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 18 பேரு. அந்த 18ல இவர் ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோமா செம்புல பெயரார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். என்னங்க, செம்புல பெயரார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். சரிங்க, ஓகேங்க. இதுல இப்ப பார்த்தா இதுக்கு எடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அடுத்த பாட்டுங்க, வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். வினையே ஆடவர்க்கு உயிரே வானுதல் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிர் அப்படின்னு இருக்கும். சரிங்க, சோ இந்த பாட்டு வந்து நாளைக்கு முழு பாட்டு பார்க்க போறோம். ஏன்னா இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படிங்கிறது. சரிங்க, சரிங்க. இந்த வினையே அப்படின்னு வந்து சொல்லிப்போம். வினைனா என்னன்னா செயல், சரியா? வினைனா என்னங்க, செயல். அதாவது வினை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு ஆண்மகன் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவான், ஒரு போருக்கு போறது, தொழிலுக்கு போறது, வேலைக்கு போறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவா இருக்கிறது. சரிங்க, பொதுவாக சொல்லுவாங்க ஒரு 13 வயசுக்கு அப்புறம், சரிங்களா, 13 வயசுக்கு அப்புறம் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறவரு தன்னுடைய சுய சம்பாத்தியத்தெல்லாம் சாப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. வினையே ஆடவர்க்கு உயிர், வினைனா என்ன, செயல், ஏதாவது ஒரு செயல்ல வந்து இருந்துகிட்டே இருக்கணும். சரியா, அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. மனையுரை மகளிர் அப்படிங்கிறது என்ன, இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடவர்கள் தான், அதான் ஆண்கள் தான் உயிர் போன்றவங்க அப்படின்னு இதுல சொல்லியிருப்பாங்க. சரியா, இந்த பாட்டு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பாட்டு. சரியா, சோ இந்த பாட்டை பத்தியும் நம்ம வந்து நாளைக்கு வந்து இதுல பார்க்கும்போது முழு பாட்டையும் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா, ஓகே, நாளைக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது நம்ம முழு பாட்டையும் இதுல வந்து பார்க்கலாம். சரியா, ஓகேங்க. அடுத்த பாப்பா, அடுத்த பாட்டு என்ன இருக்கு, 3வது பாட்டு. உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார். இது ஒரு முக்கியமான லைன்ங்க. உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார். பாட்டை பாடினவர் யார் அப்படின்னா நமக்கு வந்து பாலை பாடிய பெருங்கடுக்கோ. பாலை பாடிய பெருங்கடுக்கோ சொல்றாரு, உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார். பாலை பாடிய பெருங்கெடுக்கும் அப்படின்னா அவர் வந்து பாலை நிலத்து பாடலை தான் அதிகமா பாடக்கூடியவர். பாலை நிலத்து பாடலாம் பாடுவாரு. பாலைனா என்ன, பிரிதல், தலைவன் தலைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரிதல். இப்போ ஒரு தலைவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தலைவியை பிரிஞ்சு பொருள் சம்பாதிக்க போறாரு. பிரிதல்ல நிறைய இருக்கலாங்க, நம்ம படிச்சு போலையா, ஓதல் வயிர் பிரிவு, பொருள் வயிர் பிரிவு, போர் வயிர் பிரிவு, காவல் வயிர் பிரிவு, தூது வயிர் பிரிவு,
பரத்தையர் வயிர் பிரிவு, இப்படி நிறைய பிரிவு இருக்கு. சரிங்க. ஓதல், அதாவது படிக்கிறதுக்காக தலைவி பிரிஞ்சு போறது, திருமணத்துக்கு முன்னாடியோ அல்லது திருமணத்துக்கு அப்புறமோ எப்பனாலும். அது மாதிரி வேற என்ன இருக்கு? பொருள் சம்பாதிக்கிறதுக்காக போறது, போருக்காக போறது, காவலுக்காக, கோட்டை காவல் இருக்கு இல்லையா, இதுல அகக்காவல் புறக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசருடைய கோட்டைக்கு வந்து காவலுக்கு போகக்கூடிய பிரிவு, தூது, அரசர் தூது அனுப்புறாருன்னா அதுக்காக போகக்கூடிய பிரிவு, இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு. சரிங்க. இந்த பிரிவுகள் இருக்கு இல்லையா, இப்படி பொருள் தேடி போகக்கூடிய ஒரு தலைவன் வந்து போயிருக்காரு. அப்ப தலைவி என்ன சொல்றாங்க? உள்ளது சிதைப்போர் உலர் எனப்படாது. அது என்னது? உள்ளது சிதைப்போர்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. நம்மளோட முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்கல்ல, இந்த முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்ச பொருளை சிதைப்போர், கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், வீட்லயே உட்கார்ந்து சாப்பிடுறவங்க உலர் எனப்படார். முன்னாடி சம்பாதிச்சு வச்ச பொருளை வீட்லயே உட்காந்து வேலைக்கே போகாம சாப்பிடுறவங்க இவங்க செல்வந்தர்கள், பணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாதான். ஏன்னா இது இவங்க சம்பாதிக்கல, இவங்க முன்னோர்கள் சம்பாதிச்சது. நம்ம சொல்ல குன்றி தின்றால் குன்றமும் குன்றும் கரையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குன்றி தின்றால் குன்றளவு தங்கமும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்லயே உட்காந்து சாப்பிட்டோம்னா மலை அளவுக்கு உயரம் இருக்க தங்கமே என்னவும் தீந்து போயிடும். அதான் சொல்றாங்க, உள்ளது சிதைப்போர் உலர் எனப்படார். உள்ளது சிதைப்போர் உலர் எனப்படார். அதாவது முன்னாடி முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்ச செல்வத்தை அதையே உட்கார்ந்து காலி பண்றவங்கள செல்வந்தர்கள், செல்வம் உடையவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம், உலர் எனப்படார். சரியா? அதனால தலைவன் இப்ப என்ன பண்ணிருக்காரு? செல்வம் தேடி போயிருக்காரு. தலைவர் வந்து செல்வம் தேடி போயிருக்காரு. அதான் சொல்லியிருக்காங்க. நல்ல பாட்டு. சரியா? அடுத்த பாடப்போமா? இந்த ஒரு 3 பாடல் இருக்கு. இதோட சூப்பரான ஒரு பாடல், அடிக்கடி கேட்ட கொஸ்டின் கூட சொல்லலாம். கொங்கருடைய வாழ்க்கையை அஞ்சே தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இது ஒரு அழகான பாடல். 4 வரி இருக்கக்கூடிய பாடல். சோ இந்த பாடல் யார் எழுதியிருப்பா அப்படின்னு கேட்டா இறையனார். இறையனார் அப்படின்னு சொல்லும் போது இறைவனை தமிழ் புலவரா வந்து உட்கார்ந்து எழுதினாரு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இறைவனே வந்து உட்கார்ந்து எழுதினாருன்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் பத்தி நமக்கு தெரியும் இல்லைங்க. இந்த பாடல் எதுல மேற்கோளா காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா திருவிளையாடல் புராணத்துல மேற்கோளா காமிச்சிருப்பாங்க. பார்த்துட்டு போலாங்க. தர்மி அப்படிங்கிற ஒருத்தருக்காக இறைவன் இந்த பாட்டு எழுதி கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா, சூடாமணி பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே நறுமணம் உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா. அந்த சந்தேகத்தை தீக்கிறவங்களுக்கு பொற்கிழி தர்றேன், தங்க காசு தர்றேன், தங்க காசுகள் உள்ள பை தர்றேன்னு சொல்லியிருப்பாரு, பொன் முடிப்பு. உடனே தர்மி சொல்வாரு, இந்த பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சா எனக்கு வந்து சரி, இந்த கேள்விக்கு பொருள் தெரிஞ்சா, அதாவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே நறுமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது சூடாமணி பாண்டியனுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சா என்னுடைய கஷ்டம்லாம் தீர்ந்துருமே அப்படின்னு சொல்லி தர்மி கோவில்ல உட்கார்ந்து வேண்டிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பக்கமா இறைவனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு தமிழ் புலவர் வேடத்துல வருவாரு. தமிழ் புலவர் வேடத்துல வந்து இந்த பாட்டை கொண்டு படிச்சு பரிசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி. கொங்குனா என்னது? மகரந்தம். கொங்குனா மகரந்தம். சிறை அப்படின்னு சொன்னா சிறகு. நெருங்கிய சிறைகளை உடைய வண்டே, நெருங்கிய சிறைகளை உடைய வண்டே. கொங்குதேர் வாழ்க்கை, அதாவது மகரந்தத்தை தேடி தேடி சாப்பிடுறதைய வாழ்க்கையா கொண்டு இருக்கக்கூடிய வண்டே நீ சொல்லு. தும்பினது வண்டு, அதாவது மகரந்தத்தை தேடி தேடி, கொங்கு, கொங்குனானது மகரந்தம், மலர்களில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை தேடி தேடி உண்ணக்கூடிய பழக்கத்தையே வாழ்க்கையாகக்கூடிய வண்டே நீ சொல்லு. சிறகுகளை வச்சிருக்கக்கூடிய வண்டே நீ சொல்லு. என்ன சொல்லு அப்படின்னா, நீதான் நிறைய மலர்கள் எல்லாம் போய் பார்த்து தேன் குடிச்சிட்டு வந்த, நீ சொல்லு. பெண்களின் கூந்தலுக்கு, பெண்களின் கூந்தலை விட நறுமணமான மலர்கள் இருக்குதா? சரியா? அந்த பாட்டு சொல்றாரு, பெண்களின் கூந்தலை விட நறுமணமான மலர்களை நீ பார்த்திருக்கியா? நீ சொல்லு. பொங்குதே வாழ்க்கையை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. கண்டது மொழிமோ, நீ பார்த்தது சொல்லு. பெண்களின் கூந்தலை விட நறுமணமிக்க மலர்கள் நீ பார்த்திருக்கியா சொல்லு அப்படிங்கிறதா அந்த பாட்டு. அப்ப மீனிங் என்ன? மலரை பார்த்து கேட்கிற, இதை விட நீ சிறந்த மலர்கள் நீ பார்த்திருக்கியா அப்படின்னா பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே நறுமணம் இருக்கு அப்படிங்கிற மீனிங். இது இறையனாரே எழுதின பாடல். இந்த பாடலை கொடுத்துதான் தர்மி வந்து சூடாமணி பாண்டியன் பரிசு வாங்க போவாரு. அப்பதான் நக்கீரர் வந்து இந்த பாடல்ல தப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப இறைவன் வந்து சொல்வார் இல்லையா, அப்ப சின்ன பிரச்சனை நடக்கும்போது நக்கீரர் சொல்வார் இல்லையா, என்ன சொல்வாரு? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அது இதுல நடந்தது. இதே விஷயத்தான் பாத்தீங்கன்னா நம்ம திருநாவுக்கரசருடைய தேவாரத்துல கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒண்ணு சொல்லியிருப்பாரு இல்லையா, நண்பாட்டு புலவனாக சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் அப்படின்னு ஒரு பாடல் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இந்த விஷயத்தை வந்து பின்னாடி நமக்கு ரிமைண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி, இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த பாடல் பாருங்க. இன்னும் ரெண்டு பாடலுங்க. சரிங்க. இந்த 2 பாடல் யாரு பாடிக்கா அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க.
மனையுறை வாழ்க்கை வள்ளியாங்கு மருவின் இனியவும் உழவோ அப்படின்னு ஒரு பாடல். யார் படிப்பானா? ஐயூர் முடவனார். ஐயூர் முடவனார் பாடுறாரு. மனையுறை வாழ்க்கை வள்ளியாங்கு மருவின் இனியும் உழவோ. இதுல வந்து தலைவியோட பாடலா அதுல வந்து வருது. எப்படி சொல்றது அப்படின்னா, தலைவன் வந்து பார்க்க வர்றேன்னு சொல்லியிருக்காரு. தலைவன் வந்து பார்க்க வர்றேன்னு சொன்னாரு, அதனால வர முடியல. அப்போ தோழி சொல்றாங்க, தலைவனுடைய நிலைமை வேற, நம்மளுடைய வாழ்க்கை முறை வேற, அதனால தலைவனால வர முடியல, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து தலைவி வந்து சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தலைவி வந்து சொல்றாங்க, மனைவியர் வாழ்க்கையை வள்ளியாங்கு. இதுக்கு முன்னாடி ஒண்ணு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, காட்டு பசு இருக்கு இல்லையா, காட்டு பசு, காட்டுல இருக்கக்கூடிய மாடுகள். இந்த காட்டுல இருக்க ஒரு மாடு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு நாள் வந்து வழி தவறி எங்க போயிருச்சான், ஊருக்குள்ள போயிருச்சான். ஒரு கண்ணுக்குட்டி, சரியா, காட்டு மாட்டோடைய ஒரு கண்ணுக்குட்டி எங்க போயிருச்சு, ஊருக்குள்ள போயிருச்சு. ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து வளர்க்குறாங்க. இப்ப அந்த கண்ணுக்குட்டி வந்து அந்த இனிமையான வாழ்க்கைக்கு மாறி போச்சு. இனிய வாழ்க்கைக்கு, காட்டுல இருந்ததை விட இப்ப அந்த இனிய வாழ்க்கைக்கு மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவன் என்னுடைய தலைவன். அந்த தலைவனை நாம என்ன பண்ணலாம், நேர்ல வீட்டுல போய் நம்ம வேணா பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றாங்க. ஏன்னா அந்த தலைவனோட ஊர் அவ்வளவு இனிமையான ஒரு ஊரா இருக்குது. அப்படிப்பட்ட ஊருக்கு நாமளே போய் பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அதான் மனையுறை வாழ்க்கை வள்ளியாங்கு மருவின் இனியோ உழவோ. அதாவது இப்படிப்பட்ட இனிமையான வாழ்வை தவிர வேற ஏதாவது வாழ்வு இருக்கா? ஒரு கண்ணுக்குட்டியே என்ன பண்ணுதான், அந்த காட்டுல இருந்து வந்த கண்ணுக்குட்டியே தன்னுடைய பண்பை மறந்து ஒரு அமைதியான குணமுள்ளதா மாறிடுச்சு. இப்படிப்பட்ட இனிமையான ஒரு மனையுறை வாழ்க்கை, வீட்டுல தங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை விட வேற வாழ்க்கை இருக்குதா? அதனால நாமளே தலைவனை தேடி போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி தலைவி வந்து சொல்றாங்களாம். தலைவி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னொரு பாடுமா, முளிகையில் பிசைந்த காந்தல் மெல்விரல். இது வந்து கூடலுக்கிழா. கூடலுக்கிழாரோட பாடல் முளிகையில் பிசைந்த காந்தல் நெல்விரல். இது வந்து நம்ம உடம்போக்கு நிகழ்த்திய தலைவி இருக்காங்க இல்லையா, படிப்பை திருமணம் பண்ண ஒரு தலைவி இருக்கிறாங்க. சோ அவங்க யார் பார்க்க போறாங்க, செவிலித்தாய் பார்க்க போறாங்க. நம்ம எப்பவுமே பார்த்தோம், அன்னைக்கு நற்றினையில கூட சொல்லியிருந்தோம், முதல்ல செவிலித்தாய் தான் பார்க்க போவாங்க. இப்ப யாரு, செவிலித்தாய் பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போன செவிலித்தாய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்களாம். பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க, நற்றாய் கிட்ட, நம்ம பொண்ணு நமக்கு கூட தெரியாது எப்படி அந்த வீட்டுல வந்து வாழுது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம பொண்ணு என்ன பண்ணுது, தயிரை பிசைஞ்சு அழகா மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த பார்க்கும்போது அந்த குடும்ப நடத்தக்கூடிய அழகை பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னுடைய காந்தல் நெல்வீரல், காந்தல் என்ன, செங்காந்தல் மலர் இருக்கு இல்லையா, செங்காந்தல் மலர் பார்த்துட்டு போல தமிழ்நாட்டின் மாநில மலர். இந்த செங்காந்தல் மலர் மாதிரி இருக்கக்கூடிய தன்னோட விரலால இந்த புளித்த தயிரை பிசைஞ்சு அங்க எப்படி சொல்றாங்க, ஒரு மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு இப்படி ஒரு மெச்சூரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவிலித்தாய் நற்றாய் கிட்ட சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். சரிங்க, முக்கியமான ஒண்ணு. ஓகே, சரிங்க. இப்ப பார்த்ததுல வந்து சில முக்கியமான பாடல் வரிகள் பத்தி எல்லாம் பார்த்திருக்கோம். இது போகவும் நம்ம சொல்லலாம். சரியா, இன்னொரு பாடல் வரி பார்த்துருமா, சொல்லப்படாது. ஓகே, உங்களுடைய கேட்ட வினாக்கள் அப்படின்னு சொல்லும்போது சிலதெல்லாம் இருக்கு. பலர்புகு வாயில் அடைப்ப அப்படின்னு ஒரு பாட்டு. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவர் ஒளிரோ. நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் அந்த பாடல், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் நாள், 2வது நாள் வகுப்புல பார்த்திருக்கோம். அதாவது பல பேர் நுழையக்கூடிய அளவுக்கு பெரிய வாசல். இந்த வாயில அடைக்கும் போது ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து வந்து கேட்கிறாங்க, சாப்பிட வேண்டியவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் கதவை அடைக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் வீட்டுக்கு வெளியில சாப்பிட வேண்டியவங்க தான் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விருந்தோம்பலுக்காக இந்த பாடல் ஏற்கனவே நமக்கு கேட்கப்பட்டது. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவர் ஒளிரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. நம்ம 2வது நாள் வகுப்புல இந்த பாடலை பத்தி பார்த்திருக்கோம். அப்ப சொல்லுங்க, யாராவது சாப்பிட வேண்டியவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க கதவை அடைக்கும் போது. பலர்புகு வாயில்னா ஒரு பெரிய வாசல், ஒரு 2-3 பேர் ஒரே டைம்ல வரலாம், அவ்வளவு பெரிய வாசல் இருக்க வீடு. அந்த வாசல் இருக்கக்கூடிய வீட்டை தலைவி அடைக்கிறாங்க நைட்டு. அப்ப என்ன பண்றாங்களா, கேட்கிறாங்க, இந்த மாதிரி யாராவது சாப்பிட வேண்டியவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கதவை அடைக்கிறாங்களாம். இது வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கேள்வி. இப்படி ஒரு பாடல் இருக்கு. சரியா, இந்த பாடல் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து இதுல நிறைய பார்த்துருக்கோம். சரியா, ஓகே. நம்ம குறுந்தொகை அப்படின்னு எடுக்கும்போது அதுல இருக்க பேசிக்கான விஷயங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், அதனால அதை மேலோட்டமா அப்படி பார்த்துட்டோம். பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய பாடல்களை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். சரிங்க, தொடரால் பெயர் பெற்றதுனா என்ன, உவமையால் பெயர் பெற்றதுனா என்ன அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, பார்த்துருக்கோம். அடுத்து முக்கியமான பாடல்கள் யாரெல்லாம் பாடியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நாளை வகுப்புல நம்ம பள்ளி பாடப்பத்தத்துல இருக்கக்கூடிய வகுப்பு வந்து இதுல வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.
இன்னைக்கு வகுப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு குறுந்தொகை வகுப்புல நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் உள்ள பாடல்களும் இன்னும் மேல முக்கியமான சில பாடங்களும் நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பா நம்மளுடைய சேனல் வந்து பாருங்க. நம்மளோட வைகறை வகுப்பை தொடர்ந்து பார்த்துக்கலாங்க. நன்றி.